இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி. அவரது படுகொலை இந்திய வரலாற்றின் ஒரு இருண்ட அத்தியாயம். வெறும் ஒரு துப்பாக்கி சூடு மட்டுமல்ல, அது பஞ்சாபின் கொதிக்கும் அரசியல், மத உணர்வுகளின் மோதல் மற்றும் ஒரு இரும்பு பெண்மணியின் துணிச்சலான அதே சமயம் சர்ச்சைக்குரிய முடிவுகளின் இறுதி விளைவு. இந்தியாவை ஒட்டுமொத்தமாக உலுக்கிய அந்த நாள் அக்டோபர் 31, 1984. அன்று உண்மையில் என்ன நடந்தது? வாருங்கள் வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்ப்போம். இந்திய அரசியலின் இரும்பு பெண்மணி இந்திரா பிரியதர்ஷினி காந்தி 1966 77 வரையிலும் 80 84 வரையிலும் இந்திய பிரதமராக பதவி வகித்தவர். அவரது ஆளுமை, துணிச்சல் மற்றும் அரசியல் முடிவுகள் இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றி எழுதின. வங்கதேச போர், பசுமை புரட்சி, அணு ஆயுத சோதனை என இவரது ஆட்சி காலத்தில் பல வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் நடந்தேறின. ஆனால் 1984 அக்டோபர் 31 காலை இந்திய அரசியலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்து முடிந்தது. இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தனது சொந்த காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொடூரமான நிகழ்வின் வேர்கள் 1980 தொடக்கத்தில் பஞ்சாபில் எழுந்த காலிஸ்தான் இயக்கத்தில் இருந்தன. சீக்கியர்களின் தனிநாடு கோரிக்கையுடன் தொடங்கிய இந்த இயக்கம் சில வருடங்களில் தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கியது. ஜர்னைல் சிங் பிண்ட்ரல்வாலே என்ற மத தலைவர் தீவிரவாத இயக்கத்தின் தலைவராக உருவெடுத்தார். சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸ் பொற்கோயில் ஆயுதமேந்திய தீவிரவாதிகளின் கூடாரமாக மாறியது. இந்திய இறையாண்மைக்கு அது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமைந்தது. இந்த நிலையில் பிரதமர் இந்திரா காந்தி ஒரு கடுமையான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். பொற்கோயிலில் மறைந்திருந்த தீவிரவாதிகளை வெளியேற்ற அவர் இராணுவ நடவடிக்கையை முன்னெடுத்தார். அந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்று பெயரிடப்பட்டது. 1984 ஜூன் மாதத்தில் இந்திய இராணுவம் பொற்கோயிலுக்குள் நுழைந்தது. கடுமையான மோதலில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். பொற்கோயிலின் ஒரு பகுதிக்கும் சேதம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் சீக்கியர்களின் மனதை ஆழமாக பாதித்தது. சீக்கியர்களின் புனித தலத்துக்குள் இராணுவம் நுழைந்தது அவர்கள் மத உணர்வை பெரிதும் புண்படுத்தியது. இந்தியா முழுவதும் உள்ள சீக்கியர்கள் மத்தியில் இது பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. இந்திரா காந்தி சீக்கிய விரோதி என்று பரவலாக அழைக்கப்பட்டார். இந்த வெறுப்பும் கோபமே அவரது படுகொலைக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. 1984 அக்டோபர் 31 காலை 9:20 அன்று காலை இந்திரா காந்தி தனது வீட்டு தோட்டத்தில் ஒரு நேர்காணலுக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். அவர் அணிந்திருந்த ஆரஞ்சு நிற சேலை அவரது கடைசியான உடையாக இருக்கும் என்று அவர் அறிந்திருக்கவில்லை. இந்திரா காந்தியின் பாதுகாப்பு பணியில் பல சீக்கிய காவலர்களும் இருந்தனர். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு சீக்கிய பாதுகாவலர்களை நீக்கச் சொல்லி உளவுத்துறை எச்சரித்துள்ளது. ஆனால் இந்திரா காந்தி அதை நிராகரித்து விட்டார். என் மக்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என்று உறுதியாக கூறினார். காலை 9:29 இந்திரா காந்தி நேர்காணல் நடக்கும் இடத்துக்கு நடந்து செல்கிறார். அவருக்கு முன்னால் 2 சீக்கிய பாதுகாவலர்கள் நடந்து செல்கின்றனர். ஒருவர் பியாந்த் சிங், மற்றொருவர் சத்வந்த் சிங். இருவருமே பல வருடங்களாக இந்திரா காந்திக்கு மெய் பாதுகாவலர்களாக இருந்து வந்தனர். இந்திரா காந்தி பியாந்த் சிங்கை நெருங்கி வந்தபோது சத்வந்த் சிங் சற்று விலகி இருந்தார். திடீரென பியாந்த் சிங் தனது கைத்துப்பாக்கியை எடுத்து இந்திரா காந்தியை 5 முறை சுட்டார். குண்டுகள் பாய்ந்ததும் இந்திரா காந்தி சரிந்து கீழே விழுகிறார். அந்த நேரத்தில் சத்வந்த் சிங் தனது ஸ்டென் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுள்ளார். இந்திராவின் உடலில் 33 குண்டுகள் பாய்ந்தது என்று பின்னர் தெரிய வந்தது. உடனடியாக அங்கு கூடியிருந்தவர்கள் பியாந்த் சிங்கை சுட்டுக் கொன்றனர். சத்வந்த் சிங் கைது செய்யப்படுகிறார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த இந்திரா காந்தியை மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல தனது மருமகளான சோனியா காந்தி உதவினார். புதுதில்லி அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழக மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு உயிர்காக்கும் சிகிச்சைகள் பல அளிக்கப்பட்டன. ஆனாலும் நிலைமை மோசமாகவே இருந்தது. அன்று மதியம் 2:20 இந்திரா காந்தி இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டார். இந்திரா காந்தியின் படுகொலையை தொடர்ந்து இந்தியா முழுவதிலும் சீக்கியர்கள் மீதான தாக்குதல்கள் பல அரங்கேறின. கலவரங்கள் வெடித்தன. பல்லாயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களின் வீடுகளும் வணிக நிறுவனங்களும் சூறையாடப்பட்டன. அந்த நிகழ்வு இந்திய வரலாற்றின் ஒரு கருப்பு அத்தியாயமாக மாறியது. இந்திரா காந்தியின் படுகொலை ஒரு தனி நபரின் மரணம் அல்ல, அது ஒரு தேசத்தின் இதயத்தில் விழுந்த ஆழமான காயம். அவரது மரணம் இந்திய அரசியலையே ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைத்தது. அவரது மகன் ராஜீவ் காந்தி பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த படுகொலை அரசியல் அதிகாரத்தின் உச்சியில் இருக்கும் ஒருவர் கூட
பாதுகாப்பு கேள்விக்குறியானது என்பதை உணர்த்தியது. இந்தியாவின் இரும்பு பெண்மணி தனது சொந்த மக்களின் வெறுப்பினால் அவரது சொந்த மெய்க்காவலர்களால் கொல்லப்பட்டது ஒரு தேசத்தின் மிகப்பெரிய சோகமாக இன்றும் இந்திய மக்கள் மனதில் தங்கியுள்ளது. ஆனாலும் இந்த படுகொலைக்கு பிறகும் இந்தியா நல்லிணக்கத்தின் சான்றாக இன்று வரை விளங்கி வருகிறது. இந்த நல்லிணக்கத்தை எந்த ஒரு சக்தியாலும் மாற்றிவிட முடியாது. ஏனால் அதுதான் இந்தியா. இந்திய தேசத்தில் பிறந்தது பெருமையாக நீங்கள் கருதுகிறீர்களா? ஆம் என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ இதோடு நிறைவடைகிறது. இந்த வீடியோவின் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.